வணக்கம். இன்று ஒரு தகவல். இந்த தகவலை நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, ஆண்களும் பெண்களும் எப்படி இருக்கிறீங்க? அதாவது இந்த கலியுக காலத்தில் என்கிட்ட ஒவ்வொருத்தரும் மனம் விட்டு பேசுகிறீங்க. அப்படி மனம் விட்டு பேசும் பொழுது உங்களுடைய விவரங்கள் அனைத்தையும் நான் ரெக்கார்டு பண்ணி எல்லோரு விஷயங்களையும் நான் யூடியூப்பில் போடுவது கிடையாது, போட மாட்டேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் உங்கள் மனச்சாட்சிக்குன்னு தெரியும், உண்மையை மட்டும் பேசுங்க. எல்லோரும் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் அதையும் ஒருபடி தாண்டி அதற்கு மேலே ஒன்று சம்பாதிக்க நினைக்கிறேன். என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய மனதிலும் இருக்கக்கூடிய அன்பை சம்பாதிக்க நினைக்கிறேன். நான் பணம் சம்பாதிக்கிறோங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. சரி, எதுக்கு சார் பணம் சம்பாதிக்க எண்ணம் இல்லைன்னா எல்லாத்தையும் பணம் கேட்குறீங்க? நான் என்ன கேட்குறேன்? 2000, 5000, 10,000, 20,000 நான் பணம் யார்கிட்ட வாங்குறேன்? இருந்தால் கேட்டுங்க, இல்லைன்னா விடுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபா கொடுத்தாலும் வாங்குறேன், 500 ரூபா கொடுத்தாலும் வாங்குறேன். ஏன்னா நீங்கள் பணம் என்கிட்ட கட்டி பதிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ரைட்டு. அது ஒரு பக்கம் போட்டோம். பணம்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது. என்னுடைய அலுவலகம் எவ்வளோ பெரிய அலுவலகமாக இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா வராதவர்களுக்கு தெரியாது. 20 பேர் இப்போதைக்கு வேலை பார்க்குறாங்க. இப்போதைக்கு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு 50 நபர் எனக்கு வேணும். 50 நபர்கள் யார் தேவைப்படுதுன்னா, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனால் 3 வேளை சாப்பாடு, தங்குற வசதி, எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் சம்பளம் நீங்கள் கொடுத்தது போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா உடனே புறப்பட்டு வாங்க. ஏன்னா நான் ஒரு சேவையாக தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொடுக்குறத வாங்கிட்டு பண்ணுறேன். கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா லட்சக்கணக்கில் கொடுங்கன்னு யார்ட்டையும் நான் கேட்கறது கிடையாது. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு 50 பேர் வேலைக்கு வேணும் சேவை செய்வதற்கு. சேவை செய்வதற்கு நீங்கள் 3 வேளை சாப்பாடு, நல்ல தரமான சாப்பாடு, வாரத்தில் ஒரு நாள் மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க. என்ன 50 பேர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். வயது 60 வயது வரைக்கும் திடகாரமாக நான் வேலை பார்க்கலாம். எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஒன்றுமே தெரியலனாலும் பரவாயில்ல, வாங்க, வேலை தரேன். ஏன்னா என்னென்ன வேலை இங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருமண தகவல் நிலையத்தில் பெண்ணு மாப்பிள்ளைகள் பார்த்து நம்ம கொடுக்கறதுக்கு நீங்கள் எவ்வளவோ வழிகள் இருக்குது. 50 பேருக்கு சரிண்ணா. ஒன்று, ஃபோன் பண்ணி பேசி இப்படி ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிற தகவலை கொடுக்கலாம். ஃபோனை அட்டன் பண்ணலாம். சரிங்களா? நோட்டீஸ் கொடுக்கலாம். ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதனால இந்த வேலை இல்லைன்னு நினைக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட வேண்டாம், உடனே வாங்க. சரி, அடுத்தபடியாக பெண்களும் ஆண்களும் என்கிட்ட நிறையா பேர் பொய் சொல்கிறீங்க. அந்த பொய் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக ஆகுது, நேரம் விரயமாகுது. அதைத்தான் நான் யூடியூப்பில் போடுறேன். அதையும் நான் உங்களை குறை சொல்லி போடலை. பாருங்கள், இப்படி பேசுகிறாரு, இவருக்கு நீங்கள் விருப்பம் இருந்தால் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். சரிண்ணா? ஓகே. இப்போ முதல்ல நிறையா பெண்கள் இப்போ என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, லிவிங் டூ, நான் அவரோட சேர்ந்து கூட வாழ்ந்துக்கிறேன், அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியும் கொடுக்குறீங்க. கல்யாணம் முடிக்கனாலும் பரவாயில்ல, இத்தனை வயசுக்கு மேலே ஒரு சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி சேர்ந்து வாழும்போது என்ன ஒரு விஷயம்னா, பிள்ளைகள் இருக்காங்க, நான் ஒரு வேலைக்காரியாக கூட போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்குங்க எனக்கு இத்தனை லட்சம் கடன் இருக்குன்னு கேட்குறீங்க? என்கிட்ட நீங்கள் பேசும்போது முதல்ல கடன் இருக்கிறத சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதாவது இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என் மேலே தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தர் நேற்று கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸ் என்ன அவ்வளோ பெரிய ஆஃபீஸா, 20 பேர் வேலை பார்க்குறது பொய். ஏங்க, 20 பேர் வேலை பார்க்குறாங்க, நீங்கள் பாருங்கன்னு நான் சொல்லிட்டேன். என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்குறேன். 30 வருஷமாக வேலை பார்க்குறேன். ISO தர சான்று வாங்கியிருக்கிறேன். சரிண்ணா? ட்ரேட் மார்க் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். சரிண்ணா? இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் உண்மை மட்டும்தான் நான் சொல்கிறேன். சரியா? நான் உங்கள்கிட்ட போய் பேசலை. இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு என்னால் சர்வீஸ் கொடுக்க முடியல. சரிண்ணா? 1000, 2000 கட்டிட்டு என்னை படுத்துறீங்க. நைட்டு தூங்க விட மாட்டேங்கிங்க, சாப்பிட விட மாட்டேங்கிங்க. நான் 6 மணிக்கு எழுந்தினா நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குவேன்.
உங்கள் வாட்ஸ்அப்புக்கு பாருங்கள் 11 மணி 12 மணிக்கு பதில் சொல்லிட்டு தான் நான் தூங்குறேன். சரி, ஓகே, அது போட்டோம். இப்போ நிறையா பெண்கள் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு சொல்லியிருக்கீங்க, ஆண்களும் சேர்ந்து வாழ்வதுக்கு கேட்டிருக்கீங்க. இந்த சேர்ந்து வாழ்வதில் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 40 வயசுக்கு மேலே சேர்ந்து வாழ்வதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் அதில் நீங்கள் ஒருத்தர் புரிஞ்சு யாரும் ஏமாத்தாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. என்ன சார் ஏமாற்றுறதுன்னா, ஆமாம், ஒரு பொண்ணை நாங்கள் நம்பி அவர்கிட்ட நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டு அவரை எதுவும் பண்ணிடவும் கூடாது, வீட்டில் இருக்கிற எதையும் எல்லாத்தையும் அள்ளிட்டும் போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. ரொம்ப நாளைக்கு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஏன்னா இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், சக்தின்னு ஒன்று இருக்குது. அதனால அந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம். மனச்சாட்சி உண்மையிலே. இப்போ ஓசூர்லேருந்து ஒரு அம்மா 47 வயசு ஆகுது. அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அவங்க ஓப்பனாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து நான் சேர்ந்து கூட என் வீட்டிலே வந்து இருக்கட்டும், நான் தனியாக இருக்கிறேன், ஆதரவு இல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு 47 வயது ஆகுது. ஆனால் ஆள் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எனக்கு துணையாக இருந்தால் போதும், அவங்களோட எந்த இதுவும் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து ஓசூரில் இருக்கிறாங்க. ஓசூரில் அந்த பகுதியில் உள்ளவங்க விரும்புகிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, இன்னொருத்தர் வந்து என்னென்னா, அதுவும் சேர்ந்து வாழ்வதற்காகவே கேட்குறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. என்ன அடுத்து இன்னொருத்தவங்க என்ன கேட்குறாங்க, புதுச்சேரியில் ஒருத்தவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அடுத்து சேலத்திலேருந்து ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே அடுத்து இன்னொருத்தவங்க வந்து திருப்பூர் சொல்லியிருக்கிறேன், சேலம் சொல்லியிருக்கிறேன், கோயம்புத்தூர் சொல்லியிருக்கிறேன், பாண்டிச்சேரி சொல்லியிருக்கிறேன், ஓசூர் சொல்லியிருக்கிறேன். என்ன இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கூட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடுங்க, வயசு, படிப்பு எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்த உடனே என்ன பண்ணுறீங்க, எனக்கு 1 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குது. இதையும் ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் அந்த 5 லட்சத்தை நான் அடைச்சிக்கிறேன் சார், அந்த நம்பரை கொடுங்க சார், நான் பேசிக்கிறேன் சார் அப்படிங்கிங்க. ஏங்க எடுத்த உடனேயே உங்கள்கிட்ட வந்து உடனே ஒரு 5 லட்சம் கடன் இருக்குன்னு சொன்னால் உங்களை மதிப்பாங்களா முதல்ல? சரிங்க, எதுக்குங்க உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறீங்க, கடன் அதாவது ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த காணொலியில் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நான் தெளிவாக தான் நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் சொல்லக்கூடிய பொய்யே வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்னு தெரியுது. பொய்யா சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களை நம்பி யாருங்க லட்சக்கணக்கில் கடன் கொடுப்பா சொல்லுங்கள்? நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய நபர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, உன் வீடு இருக்கா, எனக்கு கிரையமாக எழுதி கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் 5 லட்சம் கடனுக்கு 10 லட்சம் கடனுக்கு இப்படிலாம் சொல்லாதீங்க மக்களை, கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்னா நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா என்னத்தான் தப்பாக நினைக்கிறாங்க. இந்த புரோக்கரும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு 5 லட்சத்தை வாங்கிட்டு ஆளுக்கு 2 லட்சம் பங்கு போட நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. என்ன அதனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய உண்மையாக நான் நம்பர் கொடுக்குறேன், உண்மையை மட்டும் பேசுங்க. ஒருத்தர் அவர் நம்பர் வாங்கி அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு 10 பேருக்கு நம்பர் கொடுத்து பேச வைக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. அந்த அம்மாலாம் எனக்கு என் பதிவை தூரம் எடுத்து விட்டுருங்க, இன்னும் ஒரு 1000 கூட உங்களுக்கு போட்டு விட்டுறேன், யாருக்கும் என் நம்பரை கொடுக்காதீங்க. ஏமா உங்கள் நம்பரை நான் யாருக்கும் கொடுக்கலன்னு பார்த்தா கடைசி பார்த்தா யாருக்கு ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்கேன், அவர் கொடுத்துருக்காரு 10 பேர். ஒரு சில பேர் நல்ல போதையில் பேசுகிறீங்க. எல்லா பெண்களும் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் தவறாக நினச்சிக்கிட்டு தண்ணியை போட்டு பேசுகிறீங்க. அதனால் சொல்கிறேன். அதனால் தயவு செய்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் பெண்கள் எப்படி இருக்காங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் வசதியான பெண் வேணும். நான் நிறையா பென்ஷன் வாங்குகிற பெண்கள் இருக்கிறேன், அவங்க இப்போ பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க போய் பேசுகிற பேச்சை பார்த்துட்டு. மனைவி இல்லைன்னு சொல்கிறீங்க. மனைவி இல்லைன்னா இறந்து போச்சுன்னா இறந்த சர்டிஃபிகேட், பிரிந்து விட்டீங்கன்னா கோர்ட்டு மூலயமா டைவர்ஸ் காப்பி வேணும். அது 2 இல்லைன்னா எப்படிங்க முடிக்க முடியும்? எந்த பென்ஷன் வாங்குற யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், அப்படி ஆளுகள் என்கிட்ட வரவும் வராதிங்க, உண்மையை பேசுங்க. இன்னொரு சொல்கிறாரு, என் மனைவி போய் 10 வருஷம் ஆச்சு, எங்கே போனார்னே தெரியாது. எங்க மனைவி போய் நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல மாமியார் வீட்டுக்கு போங்க, அக்கம் மக்கள் தேடுங்க, இல்லைன்னா நீங்கள் வெட்டி பிதைச்சிட்டிங்களான்னு கேட்க மாட்டாங்களா? இது என்ன ஒரு லாஜிக்கு சரிண்ணா? அதே மாதிரி கணவன் சொல்கிறது மனைவி ஓடி போயிட்டா, மனைவி சொல்கிறது என்னை விட்டுட்டு என்கிட்ட கூட்டி போயிட்டாப்புல, எத்தனை வருஷம் ஆச்சு?
ஏங்க ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட்டாவது பண்ணணும். உங்களை விட்டுட்டு ஒரு ஆணா பெண்ணோ உங்களை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் கேளுங்க, எழுதி வாங்குங்க, எழுதி வாங்கிட்டு அப்படியே கோர்ட்டில் போடுங்க. அதுதான் செல்லும், இல்லைன்னா செல்லாது. இல்லைன்னா காணும்னா உங்கள் மேலேயே கேஸ் போடுவாங்க. இப்போ நான் இருக்கிறேன் என் மனைவியை காணணும் அப்படின்னு நான் அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இவர் மனைவியை காணணும்னு சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்? நீங்கள் கொண்டுட்டியான்னு நம்மளே கேட்பாங்க. அதனால் தயவுசெய்து பார்த்துக்கிடுங்க. ரைட், ஓகே. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்போ பெண்கள் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் ஒருத்தங்க 58 வயசு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையில் உள்ளவங்களுக்கு வந்து 58 வயசு பெண் தேவைப்பட்டால் 58 வயது பெண் வேணும்னு கேளுங்க, நான் தர்றேன். நான் கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்களே பேசிக்கோங்க. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்கிறாங்க, 12 வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து சென்னையில் இருக்கிறாங்க. சரிண்ணா? 45 வயசு. இன்னொரு விஷயம் நான் இன்னும் சொல்லணும்னா 40 வயதில் இருந்து 60 வயது வரைக்கும் 255 பொண்ணுகளை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இந்த 255 பேரும் ஒரு நம்பர் நான் கொடுத்தோம்னா, ஒரு மாப்பிள்ளையை கொடுத்தோம்னா, ஒன்று தெளிவாக பேசுங்க, பேசிட்டு முடிவை சொல்லுங்கள். எடுத்த உடனே நீங்கள் ராங் நம்பர்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க. அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஃபோட்டோ, ஆதார் கார்டு எல்லாத்தையும் நான் வாங்குகிறேன். நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது எல்லாம் என்கிட்ட ரெக்கார்டில் இருக்குது. அதனால நீங்கள் மாப்பிள்ளை வீட்டில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஆனால் நீங்கள் பேசின ரெக்கார்டு எல்லாத்தையுமே நான் எல்லாருக்கும் போட மாட்டேன். உங்களுடைய விவரம் ஃபுல்லாக எனக்கு சொல்லுங்கள். ஆனால் எதை நான் மக்களுக்கு சொல்லணுமோ அதைத்தான் சொல்லுவேன். எல்லாத்தையும் யூடியூப்பில் போட மாட்டேன். அப்புறம் இன்னொரு அம்மா திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, சைவ பிள்ளைமாரு. அவங்களுக்கு 45 வயசு, 2 பிள்ளைகளையும் கட்டி கொடுத்தாச்சு. இப்போ அவங்க வந்து மருமகம் கூட இருக்கிறாப்புல. அவங்களுக்கு 45 வயசு ஆகுது. என்ன அவங்க பிள்ளைவாள் என்ன ஜாதி இருந்தாலும் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அவங்க இருக்கிறது வந்து திருச்சியில் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஐயரில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, 42 வயசு. ஐயரில் 42 வயசு, சென்னையில் இருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் அவங்களுக்கு சென்னையில் பரதநாட்டியம் கிளாஸ் வச்சுருக்கிறாங்க. அவங்க பார்த்தா பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ஆட்களாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிள்ளைமாரில் 41 வயசு, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது. பிள்ளைமாரில் மதுரை 41 வயசில் ஒரு பையன் இருக்கிறாங்க. 41 வயசு பையனோட ஏற்றுக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். நல்லா அழகாக இருப்பாங்க, போட்டோ அனுப்புகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா 43 வயசில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து பென்ஷன் வாங்குகிறாங்க. பென்ஷன் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லாத ஆட்கள்லாம், வீடு வாசல் எதுவுமே இல்லாத ஆட்கள் பூராமே என்ன செய்கிறீங்க, நான் அந்த அம்மா பார்த்துக்கிறேன், நான் அந்த அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை ஃபோட்டோ அனுப்புங்க, விவரங்கள் அனுப்புங்க, மனைவி என்னாச்சுன்னு சொல்லுங்கள். மனைவியை வச்சுக்கிட்டே எனக்கு வந்து மனைவி வேணும்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்மா வந்து 57 வயது ஆகுது. இன்னொரு அம்மா அந்த 57 வயது வந்து பாண்டிச்சேரி. இன்னொரு அம்மா 48 வயசு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா 40 வயதுக்கு மேலே 60 வயது வரைக்கும் 250 இருக்குது. ஆனால் இந்த 250 பெண்களும் நான் எடுத்த உடனே நம்ம ஒருத்தருக்கு நம்பர் கொடுத்து பேசும்போது அவங்க சங்கடப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம பேச வேண்டி இருக்குது. அதனால் பெண்கள் எல்லாத்தையுமே நான் நேரில் வர சொல்லியிருக்கேன். இங்கே வாங்க, நான் ஒவ்வொரு வீட்டுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தபடியாக வந்து எடுத்த உடனே ஒரு அம்மா கடன் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிண்ணா? ஒரு அம்மா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு காசு போட்டு விடுங்கன்னு கேட்குது. அது என்ன, ஒரு முறை கூட நேரில் பார்த்தது கிடையாது, வீடு வாசலில் பார்த்தது கிடையாது. எப்படி உங்கள்கிட்ட பணம் கேட்கலாம்? ஒருத்தங்க வந்து பணம்னு கேட்டாங்கன்னா அவங்க நல்லவங்களாக இருப்பாங்களா? இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே பணம்னு கேட்டால் அது என்ன நியாயம் சொல்லுங்கள்? அதனால் இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமாங்க? எங்கள் கஷ்டம்னு இருக்கும். அந்த கஷ்டத்தை எப்போ சொல்லணும்னா எடுத்த உடனே நீங்கள் சொல்லுவீங்க. உண்மையிலே சொந்த வீடு இருந்து, சொந்த இடம் இருந்து, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது ரைட்டு, ஏற்றுக்கலாம். ஒன்றுமே உங்களுக்கு இல்லை, 10 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு எப்படிங்க கடன் வந்தது? ஒரு வீடு, நிலம் எதுவுமே இல்லாமல் உங்களை நம்பி எப்படி 10 லட்சம் கொடுப்பாங்க? தயவு செய்து பெண்களை நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நல்ல துணை வேணும்னு கேளுங்க. துணை வேணுங்க. நீங்கள் இப்போ நேற்று ஒரு அம்மா பேசுகிறாங்க, சார் நான் எந்த மாப்பிள்ளைனாலும் கட்டிக்கிறேன், ஆனால் எனக்கு இங்கே இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த கடனை நான் அடைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறேன், எனக்கு கல்யாணத்தை நான் முடிச்சுக்கிறேன், அவர்கிட்ட இருந்து ஒரு வேலை பார்த்து நான் அந்த கடனை அடைக்கிறேன். இது உண்மையான பொண்ணு.
எப்படி நான் அவருக்கு வாக்கப்பட்டுக்கிறேன், அவருக்கு எல்லாமே பார்த்துக்கிறேன், நான் ஒரு வேலை பார்க்குறேன், அந்த வேலை பார்த்து அந்த கடனை கொஞ்சமாக அடைச்சிக்கிறேன்னு சொல்லுது. அது நம்ம ஏற்கக்கூடியது. அது உண்மையிலே கடன் இருக்கும். என்ன அதுவும் யார்கிட்ட வாங்கியிருக்கு, எப்படி வாங்கியிருக்கு, அதை நம்ம கேட்கணும். இன்னொரு அம்மா சொல்லுது, சார் எனக்கு ஒரு இடம் இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த இடத்த விற்று நான் கொடுக்கணும், அந்த இடத்த விற்கிறதுக்கு ஈஸியாக அதெல்லாம் போடணும், செலவு பண்ண ஆள் இல்லை, இந்த மாதிரி சொல்கிறீங்க. அதனால் மக்களே, நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்களும் ஆண்களுக்கும் 2 பேருக்கும் நிறைய தவறுகள் இருக்குது. அதை கொஞ்சம் திருத்திக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். நான் நேர்மையாக பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறேன். நேர்மையாக மட்டும் பண்ணி கொடுங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் நேர்மையாக மட்டும் என்கிட்ட பேசுங்க. உண்மையை மட்டும் பேசுங்க. பொய்யே பேச வேண்டாம். இந்த உலகத்தில் நம்ம என்னத்தை கொண்டு போகிறோம்? எதுவுமே கொண்டு போகிறதில்ல. நான் உங்கள்கிட்ட ஒரு ஆட்டி 50,000 கூட 1 லட்சம் கூடன்னு கேட்க எவ்வளோ நேரம் ஆகும்? யார்கிட்டையாவது இவ்வளோ கேட்டிருக்கேனா? அந்த பணம் நமக்கு நிற்காது. முதல்ல நானே இருக்கிறேன்னா மாதத்துக்கு 10 கல்யாணங்கள் முடியுது. இப்போ போன மாதம்லாம் ஏகப்பட்ட கல்யாணங்கள் முடிஞ்சிருக்கு. யாருமே எனக்கு 10 விஷயம் தரல. ஏன்னா எல்லாரும் அவங்களா சொல்கிறதான், நீங்கள் சொல்கிறதா, நான் 25,000 தரேன், 50,000 தரேன் அப்படின்னு சொன்னது தான். கல்யாணம் ஒரே ஒரு விஷயம், நான் இந்த ஃபோன் நம்பரை கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறீங்க, அதோட என்னை மறந்துடுறீங்க. பரவாயில்ல, என்ன நல்லா இருங்க. ஆனால் ஏன் முதல்ல இவ்வளோ ரூபா தாரணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் தாரணுன்னு நான் ஆஃபீஸில் என்ன சொல்லுவேன், யார் பேசி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கமிஷன் தரணும்னு சொல்கிறேன். சொல்லுங்கள், உங்களுக்கு புரிஞ்சதா? அதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் ஒரு பாலமாக இருந்து நான் உங்களுக்கு இந்த இதுகளை பண்ணுறேன். தயவு செய்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பெண்களும் ஆண்களும் எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எல்லோருமே உண்மையை மட்டும் பேசுங்க. நம்ம எதையும் சம்பாதிச்சு கொண்டு போகிறது கிடையாது. நிறைய ஆண்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய ஆண்கள் நிறையா இருக்கிறீங்க. வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள் நிறையா இருக்குது. பென்ஷன் வாங்குற பெண்களும் இருக்கீங்க, ஆண்களும் இருக்கிறீங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, தெளிவாக பேசுங்க, உண்மையை பேசுங்க. ஏன்னா அடுத்து வேலை இல்லாத மக்களுக்கு 50 பேருக்கு வேலை தர்றேன். அடுத்து முதியோர் இல்லம் வேறு அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிண்ணா? முதியோர் இல்லங்களில் நிறைய பேருக்கு நான் செய்யணுங்கிற ஒரு எண்ணம். இலவசமாக முதியோர் இல்லம் இலவசமாக. சரிங்களா? நன்றி. நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய உண்மையை மட்டும் பேசுங்க. நிறைய பேர் நல்லா குடும்பத்தோடு சேர்ந்து எல்லோரும் நல்லா வாழுங்க. நீங்கள் கொடுக்கதை நான் வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம்.